இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக முன்னாள் பெண் இன்ஸ்பெக்டர் ஷீலா குற்றம் சாட்டப்பட்டார். போலீஸ்காரர் ஒருவர் கடமையாற்றுவதற்கு தடங்களாகவும் இடையூறாகவும் இருந்ததாக இன்ஸ்பெக்டர் ஷீலா என்ற ஷீலா ஷேரன் ஸ்டீவன் குமார் இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். அரசு மலேசிய போலீஸ் படையில் இருந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவரான 37 வயதுடைய இன்ஸ்பெக்டர் ஷீலா ஏற்கனவே போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு புதிய சம்பவத்தில் போலீஸ்காரர் ஒருவரின் பணிக்கு தடங்களாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மஜிஸ்ட்ரேட் ஐனா அசாரா அரிஃபின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷீலா கடந்த நவம்பர் 4ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் ஈப்போவில் ஓர் உணவகத்திற்கு முன்புறம் சவுக்கிட் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த லான்ஸ் கோப்ரால் அந்தஸ்தை கொண்ட 37 வயது மல்விண்டர் சிங் தீரத் சிங் என்ற போலீஸ்காரரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 186வது பிரிவின் கீழ் இன்ஸ்பெக்டர் ஷீலா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து இன்ஸ்பெக்டர் ஷீலா விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 7,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்குமாறு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹெஞ்ச் கோ நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்த ஷீலாவின் வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் 500 ரிங்கிட் ஜாமீனை விதிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். காரணம், ஷீலாவிற்கு எதிராக கோலாலம்பூர் மற்றும் சிலாயாங் ஆகிய 2 செஷன்ஸ் நீதிமன்றங்களில் 3 வழக்குகள் இருப்பதாகவும் நீதிமன்ற விசாரணைக்கு ஷீலா தொடர்ந்து ஆஜராகி வருவதையும் மனோகரன் மலையாளம் சுட்டிக்காட்டினார். ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியின் மகளான ஷீலாவிற்கு ஜாமீன் தொகை குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எனினும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 6,600 ரிங்கிட் ஜாமீனில் ஷீலாவை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இவ்வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உயர்மட்ட அளவிலான அனைத்துலக நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பை நிர்வகிக்கும் மலேசிய போலீஸ் படையின் திறன் அமெரிக்கா உட்பட உலகளாவிய முன்னணி பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இணையாக இருப்பதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அதிக ஆபத்துக்குரிய இடர்கள் நிறைந்த தலைவர்களின் பாதுகாப்பை கையாளுவதிலும் உறுதி செய்வதிலும் மலேசிய போலீஸ் படை மாறுபட்ட செயல்திறன் மற்றும் தொழில்முறையை கொண்டிருந்தது அண்மையில் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சைஃபுடின் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வரவேற்கும் சூழலில் மலேசிய போலீஸ் படைக்கும் அமெரிக்காவின் பிரத்யேக பாதுகாப்பு குழுவினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அணுக்கமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தது என்று சைஃபுடின் வர்ணித்தார். எனினும் பாதுகாப்பு அம்சங்களை தீர்மானிப்பது மலேசிய போலீஸ் படையின் இறுதி அதிகாரமாக இருந்தது என்று தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவிற்கு இன்று அளித்த சிறப்பு பேட்டியில் சைஃபுடின் தெரிவித்தார். அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான கைரி ஜமலுடின் தமது தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப் போகிறார் என்று கூறப்படும் ஆருடத்தை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மறுத்தார். கைரி ஜமலுடின் மீண்டும் அமைச்சரவைக்கு வருகிறார் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று நிருபர்களை நோக்கி அன்வார் கேள்வி எழுப்பினார். அடுத்த மாதம் முற்பகுதியில் மேற்கொள்ளப்படவிருக்கும் அமைச்சரவை சீரமைப்பில் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பதவி கைரிக்கு வழங்கப்படலாம் என்று மலேசிய கெசட் வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் கருத்துரைக்கையில் அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். தற்போது தோட்டம் மற்றும் மூல தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோஹாரி அப்துல் கனி முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று அந்த செய்தி இணையதளம் கோடி காட்டியிருந்தது. வரும் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலில் ஆளும் GRS கூட்டணி 55 இடங்களில் போட்டியிடுகிறது. கபுங்கான் ரயாட் சபா எனும் GRS கூட்டணியின் தலைவரும் சபா முதலமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அஜி நோர் இன்று கொத்தகினபாலுவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை அறிவித்தார். GRS சார்பில் போட்டியிடுகின்ற 55 வேட்பாளர்களில் 51 வேட்பாளர்களின் பெயர்களை அவர் இன்று அறிவித்தார்.
இதன் வழி சபாவின் 17வது சட்டமன்ற தேர்தலில் ஆளும் GRS கூட்டணி 55 இடங்களிலும், பரிசன் நேஷனல் 41 இடங்களிலும், PKR 10 இடங்களிலும், சபா ஜாசேகா 7 இடங்களிலும், சபா முற்போக்கு கட்சியான SAPP 6 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. சபா முன்னாள் முதலமைச்சரும் PBS கட்சியின் தோற்றுநருமான ஜோசப் பைரின் கித்திங்கானின் சகோதரர் ஜெஃப்ரி கித்திங்கான் தலைமையிலான பார்ட்டி சொலிடாரிட்டி தனா ஐர்கோ எனும் ஸ்தா கட்சி 40 இடங்களில் போட்டியிடவிருப்பதாக இன்று அறிவித்துள்ளது. இதனிடையே GRS சார்பில் போட்டியிடுகின்றவர்களில் 35 விழுக்காட்டினர் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளையோர்கள் என்று சபா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ ஹஜி நூர் தெரிவித்தார். சபா சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. கிடாவிற்கு சொந்தமான பினாங்கு தீவு குத்தகைக்கு விடப்பட்டதாக கூறி தங்களுக்கு புத்ராஜயா உரிமத் தொகையாக ஆண்டுக்கு 100 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என மிரட்டி வரும் கிடா மந்திரி புசா சனுசி முகமது நூரின் வழக்கை எதிர்கொள்வதற்கு பினாங்கு அரசு தயார் என்று மாநில முதலமைச்சர் சவ் கொன் யாவ் இன்று அறிவித்துள்ளார். பினாங்கு அரசு மற்றும் புத்ராஜயாவிற்கு எதிராக வழக்கு தொடுக்கும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கிடா மந்திரி புசா சனுசி அறிவித்ததை தொடர்ந்து சவ் கொன் யாவ் எதிர்வினையாற்றியுள்ளார். பினாங்கு அரசுக்கு எதிராக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதில் பினாங்கு அரசு தயார் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் கூறிய அதே நிலைப்பாட்டை தான் தற்போதும் தாங்கள் கொண்டிருப்பதாக சவ் கொன் யாவ் குறிப்பிட்டார். பினாங்கு தீவு உண்மையிலேயே கிடாவிற்கு சொந்தமானதா? 1786ஆம் ஆண்டிலிருந்து கிடாவிற்கு பினாங்கு அரசு கப்பம் கட்ட வேண்டுமா என்பது குறித்து மந்திரி புசா சனுசி நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நிரூபிக்கட்டும். கிடா மாநில அரசின் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் என்று சவ் கொன் யாவ் சவால் விடுத்துள்ளார். நாட்டில் ஊடகங்களின் சுதந்திரத்தில் மடானி அரசாங்கம் தலையிட்டது இல்லை என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி செங் இன்று மக்களவையில் தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயக முறையில் இருக்கக்கூடிய முக்கிய தூண்களில் ஒன்று ஊடகங்களின் சுதந்திரமாகும் என்று தியோ குறிப்பிட்டார். இருப்பினும் ஊடகங்களின் இந்த சுதந்திரம் பொறுப்புடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், தொழில்முறை ரீதியாக பத்திரிகை நெறிமுறைகளின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் துணை அமைச்சர் வலியுறுத்தினார். தலைவர்களையும் அரசாங்கத்தையும் இழிவுபடுத்தும் ஊடகங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து அதன் தோற்றத்தை பாதுகாக்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மக்களவையில் பரிசன் நேஷனல் சிம்பாங் ரிங்காம் MP டத்துஸ்ரீ அஸ்னி முகமது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் துணை அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் மட்டுமல்லாமல் உண்மையான சமநிலையான மற்றும் மக்களை தவறாக வழிநடத்தாத தகவல்களை வழங்குவதிலும் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று தியோ குறிப்பிட்டார். ஊடக சுதந்திரத்தை அரசாங்கம் ஒருபோதும் மறுத்தது கிடையாது. ஆனால் இந்த சுதந்திரம் பொறுப்புடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக தியோ வலியுறுத்தினார். ஊடகங்களின் நெறிமுறை மற்றும் தொழில்முறை தரங்களை உறுதி செய்வதற்காக மஜ்லிஸ் மீடியா மலேசியா எனும் 2025ஆம் ஆண்டு மலேசிய ஊடக மன்ற சட்டம் இயற்றப்பட்டிருப்பதையும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொலகிலான் பண்டமரானில் கம்போங் பாப்பான் நிலப்பகுதியை சேர்ந்த சில குடியிருப்பாளர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தங்கள் வீடுகளிலிருந்து இன்று காலையில் வெளியேற்றப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் குடியிருப்பாளர்களை வீடுகளிலிருந்து அகற்றும் பணியின் போது பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. பல ஆண்டுகாலமாக குடியிருந்து வரும் தங்கள் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படுவதை குடியிருப்பாளர்கள் சிலர் கண்டித்தனர். போலீசாரின் பணிக்கு குறுக்கீடு செய்தனர். சிலர் கண்ணீர் விட்டனர். இந்தியர்களும் சீனர்களும் லாட் நிலங்களில் பல ஆண்டுகாலமாக குடியிருந்த நிலையில் அவ்விடத்தை கொள்முதல் செய்த மேம்பாட்டாளர் நிறுவனம் நீதிமன்ற உத்தரவு பெற்று குடியிருப்பாளர்களை காலி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கம்போங் பாப்பான் நிலப்பகுதியில் குடியிருந்தவர்கள் பெரும் பகுதியினர் கொலகிலான் துறைமுகத்தில் வேலை செய்தவர்களாவர். வீடுகளை காலி செய்யும் பணியின் போது தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ரம்லி காசாவும் உடன் இருந்தார். வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவில் 20 வீடுகள் சம்பந்தப்பட்டிருந்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.